பட்டை முருகனுக்கே சங்கு சின்னம். ஹலோ, அரசியலுக்கு புதுசா? ஆமா சார். அட போங்கப்பா. என்னடா விசில் ஊதிட்டு இருக்க? எங்க தலைவருக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கடா. அது விசில் இல்லடா, அது சங்கு. 2026ல உங்களுக்கு சங்கு தான் சொல்லாம சொல்லிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. No, 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 no. ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். தாவேக்காவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி இப்ப என்னால பேச கூட முடியல. அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. வணக்கம், நாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கோம். தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து வரையிருக்க சட்டமன்ற தேர்தலில் வந்து விசில் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க. அதை மக்களோட மக்களா கொண்டாடும் விதமா உங்களுக்கு எல்லாருக்கும் விசில் வழங்கி இனிப்பு வழங்க சொல்லி மாநில தலைமையில இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த சிம்பிள் இது வரைக்கும் பிரகாஷ் ராஜா ஜெயிக்க வைக்கல, மயில்சாமியை ஜெயிக்க வைக்கல, சிக்கிம் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கல. இந்த லிஸ்ட் மூலமா வரலாறு சொல்றது என்னன்னா, இந்த லிஸ்ட்ல அடுத்த நம்ம விஜயனாவும் கண்டிப்பா வந்துருவாரு. இன்று மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு சின்னமாக இருக்குது. கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி சின்னமாக இந்த விசில் சின்னம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? நான் இறங்குறேன். வந்துருச்சேன். இல்ல வேணாம், அவன் தொல்லை தாங்க. அவனா மீன மக்கள் இறங்க வேண்டியது அசப்படல. இறங்குறேன். டார்ச்சர் பண்ணாத. கையில விசில் அடிக்கிறது எப்படின்றத நீங்க யூடியூப்ல எல்லாம் தேட தேவையில்ல. உங்க தலைவனே நடிச்சிருக்கான். போக்கிரி படத்துல அசினுக்கு அழகா சொல்லி தருவாப்ல. எங்க போன சார்? எங்கங்க போறோம்? ஆட்டோ ஏத்தி கூப்பிட்டீங்க? விசில் அடிச்சு. எப்படிங்க அது? அது ரொம்ப ஈஸிங்க. நாங்க நீட்டு ஒரு மடக்கு மடக்கி ஊதுனா விசில். யா கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும். விசில் அடிக்கணும். என்ன கன்றாவி இது? யானை வாயில வச்சு அடிச்சா விசில் வருது, நான் வாயில வச்சு அடிச்சா வெறும் காத்து தான் வருது. குப்பை வண்டி வந்துச்சு போலியே. 2026 எங்களுடைய தலைவர் முதல்வராக அமர வைக்கும் இந்த சின்னம் தம்பி கொஞ்சம் நிலுப்பா, இந்த குப்பையை மட்டும் அதுல கொஞ்சம் போட்டுறேன். யோ இது குப்பை வண்டி இல்லையா, டிவிக்கோட கட்சி வண்டியா இது. அடிப்பா சரியா கவனிக்கல, விசில் வச்சுன்னு இருந்துக்கல, அதனாலதான் குப்பை வண்டி நினைச்சுன்னு வந்துட்டேன். சாரி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ ஒரு நிமிஷத்திலேயே 2-3 நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த சின்னம் போய் சேர்ந்து விட்டது. ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சரி, அந்த ஏற சாப்பிட்ட அது நம்ம பரஃபி போட்டாங்க. நாய் குதிரை விட்டுச்சு கவர் எல்லாத்தையும். சரி, அவங்க அள்ளி போட்டு உனக்கு இந்த வண்டி பார்த்தா குப்பை வண்டி மாதிரி சேர்த்தா ஒழுங்கு மரியாதையா ஓரம் போயிடு. ரொம்ப வாடுறானே. எங்களுடைய கட்சியினரும் அங்கங்கே அவர்கள் அனைத்தும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் வேலைகளை செய்வார்கள். நீயாடா
நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு ரீச், இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கும் என்றால் அது எங்களுடைய தலைவருடைய 30 ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். 2026 எங்களுடைய தலைவர் முதல்வராக அமர வைக்கும் இந்த சின்னம். எங்கள் தலைவர் வந்து இந்த 2026 தேர்தலில் முதல்வராக வர வேண்டும் என்று கடைக்கோடியில் இருக்கிற கடைசி மக்கள் வரை அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. தேர்தல் ஆணையம் தாவேக கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கியதை அடுத்து நாமக்கல் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தாவேகவினர் மக்களுக்கு விசில் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்க எதுக்கு எடுத்து நிக்கணும்? நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் விளையாடுறோம், இந்தியா விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க இந்தியா செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம். அதுதான் அதிமுக. என்னடா சொல்றீங்க? ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான். சொல்ல சின்னத்துல என்ன சார் இருக்கு? நீங்க சொன்னீங்க ஸ்டாப்லர்லாம் இருக்கு, நீங்க அது ஈஸியா ரீச் பண்ணிடலாம்ல சார்? விசிலோட தான் இருக்கு. ஊதி திரிட்டா விசில் அடிச்சா குஞ்சு இருப்பீங்க, பரவாயில்லையா? என்ன தம்பி நீங்க இப்படி பேசுறீங்க? என் நோக்கம் ஒரு லட்சியம் வச்சிருக்கேன், அதுக்கு ஏற்ப ஒரு சின்ன இருக்கணும்ல, அதானே சரியா இருக்கும். குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க, அவங்க மனசுல தோன்றதெல்லாம் போடுவாங்க. சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் எந்தெந்த ஊடகங்கள். சன் டிவியும் தினகரனும். சன் டிவி கைதுன்னு போடவே இல்ல. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? கலைஞர் போட்டது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வருங்காலம் கேட்டுக்கொள்கிறோம். சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. விஜய்க்கு சொல்லிக்கிறேன், அந்த அணில் குஞ்சு டீமுக்கு சொல்லிக்கிறேன், எவனா இருந்தாலும் சரி, திமுக வந்து ஒரு பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கு அஞ்சாது. விஜய் 2026ல உன்னை சாணியை கரைச்ச ஓட அடிக்க போறடா. அணில் குஞ்சு எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. எதுக்காக அந்த மக்கள் வந்தாங்க? உன்னைய பாக்கணுங்கிறதுக்காக தானே வந்தாங்க. அவங்கள வந்து இவ்வளவு தூரம் செத்து சுண்ணாமா போய் கிடக்கும் போது நீ பாட்டுக்கு தனியா கார் வச்சுட்டு போயிட்டியே, இது நியாயமா? அது இல்ல, ஒரு இரங்கல் கூட பண்ணல. அது இல்லாம இறந்த வீட்டுக்கு காரங்களை வரவழைச்சு நீ துக்கம் விசாரிக்கிறிய, நீ எல்லாம் மனுஷனா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். வந்து ஆக்டரா பார்த்தனா விஜய், அதுக்கு வேண்டிதான் மோஸ்ட் அங்க போறாங்க. பட் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்னா ஸ்டாலின் தான். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி இல்ல. எங்களுக்கு திரும்ப வந்து எங்க வீட்டுல அவர் ஒருவர் எங்க அப்பா மாதிரி, எங்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து எங்க அண்ணா மாதிரி. திரும்ப அவங்க தமிழ்நாட்டுக்கு தேவை வரணும், அவங்களோட சேவை எங்களோட ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கணும். மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது, ஊது. உதயநிதி நிறைய செய்யறாரு, கொஞ்சம் செய்யல, நிறைய செய்யறாரு உதயநிதி. அவங்களுக்கு ஏழைங்களோட கஷ்டம் என்னான்னு தெரியும். அவங்களாம் திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவங்க, ஏழைங்களுக்கு எந்த குறையும் இயக்கத்தை எல்லாமே கரெக்டா பண்றாரு. ஆனா தேவையில்லாததெல்லாம் தான் சீண்டிக்கு பிரச்சனை பண்ணினுக்குது. கொடுக்கு வச்சு சும்மா இருக்க முடியல. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட்.
இவர் யார் தெரியுமா? தண்டவாளத்துல தலையை வச்சு ஒரு கலைஞர். ஸ்டாலின் யார் தெரியுமா? ஜெயிலுக்கு போய் முதுகெலும்பு ஒட்டின்னு வந்துட்டு வெளியில அப்படியெல்லாம் மக்களுக்காக கஷ்டப்பட்டு ஆட்சி செஞ்சுன்னு வராரு இன்னை வரைக்கும் ஸ்டாலின். அதே மாதிரி உதயநிதியும் அப்பா வழிப்படியே நடத்தின்னு வராரு. அவர் இன்னும் அமெரிக்கா வழியில போயிடுவார் போகுது. லண்டன், அமெரிக்கா, ஜப்பான் போயிடுவார் போகுது. அந்த அளவுக்கு கொண்டாடுறாரு நம்ம நாடு. பாக்குறீங்களே, சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடை வந்து அமெரிக்கா நாடு மாதிரி ஆக்கின்னு வராங்க. இன்னைக்கு வண்டி நெருக்கடியே கிடையாது. வேலை பாதி பறக்குது, கீழே பாதிப்பா, அது கீழே பாதி போகுது. அந்த மாதிரிலாம் பாலம் கட்டின்னு வராங்க. இந்த ஆட்சியை தவிர மற்ற ஆட்சியெல்லாம் வந்து கோலி விளையாடுற மாதிரி. அது கோலி விளையாடுறவங்களை கொண்டாந்து அரசியலில் நிற்க வச்சா கோலியாக தான் போயிடும். சும்மா தூக்குன எடுத்த கவுத்தன்றவங்களுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுவாங்க. மீண்டும் திமுக தான் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.